இங்க நம்ப வந்து இதுவரைக்கும் ஆஸ்ட்ரல் டிராவல் எப்படி பண்ணணும்? அது ஒரு சின்ன விசுவலைசேஷன் மாரி நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஹவ் ஆஸ்ட்ரல் டிராவல் வொர்க்ஸ் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன அ டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம வந்து இந்த மாரியான கிளேர்வாயன்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ சூக்ஷ்ம சரீர யானம், 3ஆம் கண் இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள், சாதனைகளுக்கு எல்லாமே கூட நம்ம ஆலோசனைகள வந்து நிறுத்தணும். ஒரு அமைதியான நிலை இருந்தா தான் இது எல்லாமே பண்ண முடியும். எப்போ உங்களுடைய மனசு ஆரவாரத்துல இருக்கோ, எப்பவுமே இந்த சர்வைவல் மேல நாளைக்கு என்ன சமைக்கணும்? என்ன பில் பே பண்ணணும்? எதுக்கு இஎம்ஐ கட்டணும்? எந்த லேண்ட் வாங்கணும்? இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு? அந்த ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு? இதுலயே நம்ப யோசனைகள் நம்ம மனச நிறைஞ்சிட்டு இருந்தா, அங்க எம்ப்டினஸ் இல்ல. அமைதின்றது இல்ல. நம்ம ரொட்டீன விட்டு வெளில வரமாட்டேங்கிறோம். எப்போ நீங்க ரொட்டீன விட்டு வெளில வரீங்களோ, அப்போதான் இந்த மாதிரியான சாதனைகள் எல்லாமே சாத்தியம். வர 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 மாடர்ன்ல என்ன ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் அதிகமாயிடுச்சு. இந்த சிட்டீஸ்ல இருக்கிறது. அதுக்கு அதுக்கு சிட்டினா, அந்த இடத்துக்கு ஏத்த மாரி ஒரு கல்ச்சர்ல நம்ம வாழ வேண்டியது இருக்கு. நெறைய சோஷியலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பார்ட்டீஸ்க்கு போறோம், சோஷியல் கேதரிங்ஸ்க்கு போறோம். இந்த எவல்யூஷன் மாடர்னா நம்ம வளர்றோம். நம்ம வந்து நெறைய கம்ஃபர்ட்ஸ் இருக்கு அப்டின்ட்டு நம்ம பௌதிகமா ஃபீல் பண்றோமே தவிர, உள்ளுக்கு